Okay. Yeah. So in this video, we are going to see about the order of execution of SQL query. So before going into that, why should I know this? அதாவது order of execution நான் ஏன் படிக்கணும்? And before that, what is order of execution? அப்படின்னா, whenever we are writing an SQL query, we write it in an order, right? First, we should use a select statement, அதுக்கப்புறம் தான் distinct, அதுக்கப்புறம் தான் from, அதுக்கப்புறம் தான் where. This is how we write a SQL statement. பட் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது இதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகுமா கம்ப்யூட்டரில் அப்படின்னு கேட்டால் இந்த பார்சர் வந்துட்டு இதே ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் பண்ணுமான்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்றது தான் வி ஆர் கோயிங் டு see in the order of execution of SQL statements. So before that, why should I know this? Knowing the order of execution is helpful when you are writing and troubleshooting your SQL. ஏன்னா நீங்கள் இந்த ஆர்டர் அது எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரியும் போது தான் உங்களால் ஒரு கரெக்டான ஒரு SQL ஸ்டேட்மெண்ட்டை எழுத முடியும். Once you know the order of execution, the following idiosyncrasies make sense. அப்படின்னு என்ன தெரியல, but the problems. Yeah. Why you can use a table alias throughout your SQL but not a column alias? When you set a table alias, அதாவது இந்த டேபிளுக்கு ஒரு alias name செட் பண்ணால் you can use throughout the SQL statements. But column alias வந்துட்டு only you can use in a order by class and அதை வந்துட்டு ஒரு where classல யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரியணும்னா you should know about the order of execution of SQL statements. Whenever I'm writing SQL, I keep the order of execution in mind, especially when I run SQL and get a syntax error. When that happens, I think about the error and whether I'm trying to use a column name or other object before the query processor knows about its existence. Yeah. இது என்னன்னா நம்ம செலக்டில் ஒரு காலம் அலைஸை செட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே வேர் கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் செலக்ட் வந்து ஃபிஃப்த்தாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது, ஆனால் வேர் கிளாஸ் வந்துட்டு செகண்டாகவே எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போது செலக்டில் தான் நம்ம வந்துட்டு அந்த அலைஸே செட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு முன்னாடியே எக்ஸிக்யூட் ஆகிற வேர் கிளாஸில் அதுக்கு அது தெரியவே தெரியாதுல்ல அந்த அலைஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் வி கான்ட் யூஸ் அ காலம் அலைஸ் இன் வேர் கிளாஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமா தான் ஆர்டர் பை கிளாஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம செலக்டில் ஆல்ரெடி அந்த அலைஸை செட் பண்ணனால ஆர்டர் பையில் வந்துட்டு அதுக்கு அது தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியணும்னா we should know about the order of execution of SQL statements. இதுக்காக தான் வந்துட்டு நம்ம இதை படிக்கணும். Yeah. And in SQL, the order of execution of statement follows a logical sequence that may differ from the order in which they are written in a query. Here's the typical execution order. அதாவது நம்ம எழுதுறதுக்கும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் the from clause will execute. SQL first identifies the table and applies join operations. அதாவது நம்ம ஒரு டேட்டாவை query பண்ண போகிறோம் SQLனா ஃபர்ஸ்ட் we should know from where the data is gonna be pulled out, right? ஸோ அதனால எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃப்ரம்ங்கிற கிளாஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அது கூட ஜாயின்ஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா ஜாயின் என்ன பண்ணும், ரெண்டு டேபிள்ஸை ஜாயின் பண்ணி ஒரு டேபிளாக கொண்டு வரும் இல்லையா? ஸோ அந்த ரிசல்டன் டேபிளில் தான் we are going to pull that data out. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த வேர் கிளாஸ். வேர் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு டேபிள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் we are gonna apply some filters to it, right? Where in the name column the name equal to this or age equal to 18. And we apply some data to apply some filters to further reduce the table size. அதனால செகண்ட் வந்துட்டு வேர் கிளாஸ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் த குரூப் பை ரோஸ் தட் பாஸ் த வேர் கண்டிஷன் ஆர் தென் குரூப் பேஸ்ட் ஆன் ஒன் ஆர் மோர் காலம்ஸ். யா, இந்த ஃபில்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வீல் யூஸ் தட் குரூப் பை டு ஒரு ஒன் ஆர் மோர் காலம்ஸை பேஸ் பண்ணி we are grouping that filtered data and having filters the group created by the group by class based on a condition. Yeah, having வந்துட்டு இந்த குரூப் பண்ண அந்த டேட்டாவை நம்ம வேற எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி குரூப் பையில் வந்துட்டு we use having statement. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம செலக்டே யூஸ் பண்ணுவோம். The remaining rows are projected, meaning only the columns or calculations specified in the select clause are written. Yeah, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் we'll select that row, select that resultant data and we set a column alias for that. இதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் we'll further do some process like if the distinct keyword is present, duplicates in the row set result set or removed. செலக்ட்ல நம்ம டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் அந்த இது வரைக்கும் செலக்ட் பண்ண டேட்டாவில் இந்த டிஸ்டிங்க்ட் அதாவது டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி த டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் வில் பி ப்ரெசென்ட். ஆர்டர் பை அதுக்கப்புறமா அந்த டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எந்த காலமை வச்சுட்டு வி ஆர் சார்ட்டிங் அப்படின்றத ஆர்டர் பையில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா
செலக்ட்ல நம்ம ஒரு டேபிள் அலைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது p டாட் நேம் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் ஆகிற ஆர்டர் பைல வி கேன் யூஸ் ஜஸ்ட் நேம் p டாட் நேம்னு கொடுக்கணும்னு இல்லை. ஓகே, ஆனால் நம்ம வேர் வந்துட்டு செலக்ட்டுக்கு முன்னாடியே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு நேம்னு நம்ம கொடுக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம டெஃபினெட்லி p டாட் நேம்னு தான் கொடுத்தாகும். திஸ் இஸ் வை வி ஷுட் லேர்ன் தி ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். வேற எங்கேயாவது போட்டேன். I'm not going to edit these videos. அதை அப்படியே நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கெலாம் டைம் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் there is limit and offset. அந்த ஆர்டர் பண்ண காலம்ஸை we will only need 10 number of data அப்படின்னா we can limit that. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்க. என்னதான் நம்ம செலக்ட் distinct from where எழுதினாலும் this is the order which will be executed. Fromங்கிற இடத்து first we'll select the table employees, where salary we apply some data, apply some filters to filter it, and we'll group it by the department, apply a having filter and select that data. இங்கே பார்த்தீங்கன்னா we'll use a okay இது column name தான், it's not a alias. Yeah, and lastly we'll limit some data. Yes, இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு இதில் எக்ஸிக்யூட். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேரில் வந்துட்டு வி ஹாவ் யூஸ்ட் அலைஸ். பட் எப்போவுமே வந்துட்டு செலக்டில் ஒரு அலைஸ் பண்ணோன்னா செலக்டுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். விச் இஸ் ஆர்டர் பை. ஆர்டர் பையில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வேரில் நம்மளால் ஒரு டேபிள் இது காலம் அலைஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பி வேர் p டாட் நேம்னு தான் நம்ம கொடுக்கணும். வி கான்ட் யூஸ் தட் ப்ராடக்ட் நேம் அலைஸ். So in conclusion, knowing SQL, how SQL process your SQL certainly help you understand how to write better SQL and understand why some SQL passes are legal but other queries do not pass. Here are some insights I have gained that I hope also help you. Yeah, I always wonder why I couldn't use aliases in my var class. Now I know as the aliases aren't discovered until a later step than the var class. Yes. Likewise, I wondered why I could use a column alias in the order by, which is at the bottom of the statement but not in the middle. Yeah. என்னதான் லாஸ்ட்ல நம்ம ஆர்டர் பை எழுதினாலும் எக்ஸிக்யூஷன்ல பார்க்கும்போது ஆர்டர் பை கம்ஸ் ஆஃப்டர் செலக்ட். That's the matter. Yeah, this is the order of execution of SQL statements. If you couldn't understand, watch the video again. You will definitely understand. Yeah, catch up in the next topic.